KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா பன்சிங். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஐ விஷ் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் அண்ட் வெரி ப்ராஸ்பரஸ் நியூ இயர். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வருஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நிச்சயமாக தெரியும். உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி சார்ந்த ஆக்டிவிட்டீஸை இன்னும் வளரணும், இன்னும் அருமையான படங்கள்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக வாழ்த்துக்கிட்டு இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுடைய ஃபோட்டோகிராஃபிக் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு 6 முக்கியமான பாயிண்ட்ஸை மாத்திரம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு சின்ன குட்டி அழகான ஒரு வீடியோ இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இது மாதிரி வீடியோஸ் உங்களை சேரும். ஸோ நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ஒரு சில விஷயத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம படங்கள் ரொம்ப சிறப்பாக வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு சில விஷயங்களில் முக்கியமான விஷயங்கள் ஒரு 6 விஷயங்களை இந்த வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் த சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியணும். அண்டர்ஸ்டாண்டிங் சப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம எதை படம் எடுக்கிறோமோ அந்த சப்ஜெக்டை நம்ம புரிஞ்சுக்கணும். அது சார்ந்த ஒரு சரியான ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். ஸோ இந்த புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு சுச்சுவேஷன்லையும் வேறு வேறு இருக்கும். சில சமயத்தில் நம்ம ஒரு லேண்ட்ஸ்கேப் எடுப்போம், இன்னொரு சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வைல்ட் லைஃப் எடுப்போம், சில சமயம் பேர்ட்ஸ் எடுப்போம், சில சமயம் குழந்தைங்களை எடுப்போம், சில சமயம் கப்பிள் போர்ட்ரேட்ஸ் எடுப்போம், சில சமயம் ஃபுட் எடுப்போம், ப்ராடக்ட்ஸ் எடுப்போம், ஃபேஷன் எடுப்போம், போர்ட்ரேட் எடுப்போம். இது எல்லாமே வேறு வேறு சப்ஜெக்ட்ஸ் இல்லையா? ஈவன் போர்ட்ரேட்லேயே பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சால் தான் குழந்தைங்களை சரியாக ஹேண்டில் பண்ணி அவங்களுடைய பெஸ்ட் பிக்சர்ஸ் நமக்கு கிடைக்கும். அதுமாதிரி கப்பிள்ஸ் அப்படிங்கும்போது அது வேறு மாதிரி ஒரு புரிதல் நமக்கு வேணும். அப்புறம் போர்ட்ரேட்ஸ் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா வேறு வேறு டைப் ஆஃப் போர்ட்ரேட்ஸ் பண்ணும்போது வேறு புரிதல் வேணும் இல்லையா? அதனால் சப்ஜெக்ட்ஸை நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். சப்ஜெக்ட்ஸை புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது அப்படின்னா ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. அண்ட் அது ஹியூமன் சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா அதை சார்ந்த ஒரு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் என்ன அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை நீங்கள் உங்களோட ஃபோட்டோகிராஃபி ப்ராசஸில் எடுத்துகிட்டு அதை அப்ளை பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள். சப்ஜெக்டை புரியாமல் நம்ம கேமரா எடுத்தோம் அப்படின்னா அந்த படங்களில் சப்ஜெக்டுடைய பெஸ்ட் அப்படிங்கிறது வெளிப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சப்ஜெக்டை புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், அது கேமராவாக இருக்கலாம், லென்ஸாக இருக்கலாம், ஃப்ளாஷாக இருக்கலாம், மற்ற லைட்ஸாக இருக்கலாம், இல்லை மற்ற அக்சசரிஸாக கூட இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம படம் எடுக்கிறதுக்கு ஃபோட்டோகிராஃபிக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஸோ அந்த கேமராக்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த மாதிரியான வேலைகளுக்கு எந்த மாதிரியான கேமராஸ் நமக்கு பயனாகும். குறிப்பாக அந்த கேமராக்களுடைய லிமிட்டேஷன், அதோடைய வரையறைகள் நமக்கு தெரியணும். ரொம்ப பேசிக்கான ஒரு கேமரா வச்சுட்டு அட்வான்ஸ்டான ஒரு ப்ரொஃபஷனல் ஹையன் கேமராவோட கம்பேர் பண்ணுறதோ இல்லை அந்த மாதிரி ஒரு அவுட்புட் வரும் அப்படின்னு நினைக்கிறதோ தவிர, அதே மாதிரி கேமராவுடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அட்வான்ஸ் கேமராஸ் உங்கள் டிஜிட்டல் கேமராஸை மிரர்லெஸ் கேமராஸில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது இல்லையா? இதெல்லாம் எப்பப்போ நம்ம பயன்படுத்தணும், எப்போ இதெல்லாம் ஆன் பண்ணணும், எப்போ ஆஃப் பண்ணணும், எந்த லெவலில் இதெல்லாம் நம்ம செட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஏன்னா கேமராக்களால் எல்லா வகையான சுச்சுவேஷன்லையும் அழகான படங்கள் எடுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரியான கேமராஸ்லாம் வந்தாச்சு. ஈவன் ஆட்டோ ஃபோக்கஸ் எடுத்துக்கோங்களேன். ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ் இவ்வளோ அட்வான்ஸான டெக்னாலஜி வந்த பிறகும் நம்ம ஆட்டோ ஃபோக்கஸில் படம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் குறித்த ஒரு சரியான புரிதல் இல்லைன்னு தான் அர்த்தம். அதனால் கேமராக்களையும் லென்ஸுகளையும் சரியாக பயன்படுத்துங்க. சரியான லென்ஸுகளை சரியான சப்ஜெக்ட்டுக்கு உங்களுடைய கதைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சப்ஜெக்டை புரிஞ்சாச்சு, அப்புறம் எக்யூப்மெண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தபடி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது என்னென்னா லைட். ஏன்னா லைட் அப்படிங்கிறது ஃபோட்டோகிராஃபி இல்லை, ஃபோட்டோகிராஃபி தான் லைட். ஸோ லைட் இல்லைன்னா ஃபோட்டோகிராஃபி இல்லை அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அது நான் சொல்ல வேண்டியதில்லை. அப்போது லைட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது பாருங்களேன். அதனால தான் ஃபோட்டோகிராஃபிலே இந்த ஃபோட்டோங்கிற வார்த்தை இருக்குது. அப்போது லைட்டில் எவ்வளோ பேர் லைட்டை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறோம், எவ்வளோ பேர் லைட்டை நம்ம உணர்கிறோம், how many of us really feel the light? அதுதான் இங்கே கேள்வி. ஏன்னா லைட்டை சரியாக நீங்கள் புரிஞ்சிக்காமல், லைட்டை சரியாக நீங்கள் உணராமல் அது உங்களால் ஒரு படத்தில் உங்களால் பயன்படுத்த முடியாது. ஏன்னா லைட்டினுடைய இன்டென்சிட்டியை தாண்டி அதனுடைய ஆங்கிள், எந்த ஆங்கிள்லேருந்து லைட் வருது, அதனுடைய கலர் என்ன, அதனுடைய ஹார்ட்னஸ் என்ன, இப்படி பல விஷயங்கள் நமக்கு இருக்குது இல்லையா? அது எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகுது, இல்லை எவ்வளோ தூரம் பாயிண்டடாக போகுது, இப்படி பேசிகிட்டே போகலாம். இன்ஃபேக்ட் லைட்டை புரிஞ்சிக்கிறதுக்கு என்னை பொறுத்தவரைக்கு ஒரு வாழ்க்கையை நமக்கு போதாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா லைட் அவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு கமாடிட்டி ஃபோட்டோகிராஃபி பொறுத்தளவுக்கு. ஸோ அதை புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக லைட்டை உன்னிப்பாக கவனிப்போம். முதல்ல படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சப்ஜெக்ட் மேலே விழக்கூடிய லைட்டினுடைய தன்மை என்ன. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆங்கிளில் இப்படி ஒரு லைட் படும்போது படங்கள் எப்படி வரும், அப்போது எனக்கு தேவையான விஷயங்கள் இந்த படத்தில் வருமா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கணும். இதுதான் நான் அண்டர்ஸ்டாண்டிங் த லைட்டுன்னு சொல்கிறேன். அதையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட், அதுக்கப்புறம் லைட், இதை மூணையும் புரிஞ்சதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா
காம்போசிஷனை நம்ம புரிஞ்சுப்போம். காம்போசிஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு காட்சியை நம்ம கண்ணில் பார்க்குறோம், அது வந்து ஃபோட்டோ எடுக்க நம்ம முயற்சி பண்ணுறோம். ஸோ கண்ணில் பார்க்குற ஒரு காட்சியை வந்து கேமராவில் மற்றவங்க பார்க்குறதுக்கு எப்படி அதை காமிக்கிறோம் அப்படிங்கிறது தான் காம்போசிஷன். ஸோ கேமராக்குள்ளே ஒரு ஃப்ரேம் இருக்குது, அந்த ஃப்ரேமுக்குள்ளே ஒரு விஷயத்தை நீங்கள் படமாக காமிக்க விரும்புகிறீங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் எப்படி காமிக்க போகிறீங்க. ஏன்னா எல்லா சமயத்துலையுமே எல்லா விஷயத்தையும் முழுமையாக காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே சமயத்தில் எல்லா சமயத்துலையும் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ரொம்ப கிட்ட போயிட்டு க்ராப் பண்ணி கொஞ்சோண்டு காமிக்க முடியாது. எல்லா சமயத்திலும் எல்லாத்தையும் நம்ம சென்டரில் வைக்க முடியாது. அதே மாதிரி எல்லா சமயத்துலையும் பார்த்திங்கன்னா சைடில் வைக்க முடியாது. ஸோ எந்த மாதிரி விஷயத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இது வந்து ஒரு கலை சார்ந்த விஷயம். ஏன்னா இந்த விஷன் சைக்காலஜின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது ஃபோட்டோவை வந்து ஒருத்தங்க பார்க்கும்போது அவங்களுடைய பிரெயின் வந்து அந்த பிக்சரை எப்படி அனலைஸ் பண்ணி புரிஞ்சிக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து விஷன் சைக்காலஜின்னு சொல்லுவோம். இந்த காம்போசிஷன் டெக்னிக் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இது சார்ந்த விஷயம். அதுக்கு நிறைய உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் உங்களுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட என்ன கேட்டிங்க அப்படின்னா 30லேருந்து 35 விஷயங்கள் காம்போசிஷனில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா. நம்மள பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படிங்கிறது. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த காம்போசிஷன் அப்படிங்கிறது ஒரு கவிதையான ஒரு விஷயம் இல்லை. ஒரு படத்தில் வந்து ஒரு கவிதை வரணும், படம் பார்க்குறதுக்கு இனிமையாக இருக்கணும், அழகாக இருக்கணும், அர்த்தமுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேணும் அப்படின்னா எப்படி இந்த பிக்சரை நம்ம கம்போஸ் பண்ணுறது, எப்படி இந்த ஃப்ரேமுக்குள்ளே ஒரு காட்சியை எப்படி நம்ம காமிக்கிறது அப்படிங்கிறது. இதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு லைட் மாதிரி நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக ஒரு ஜென்மம் நமக்கு பத்தாது. நிறைய அந்த படங்கள் எடுக்க தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியும் ஆக்சுவலாக. ஸோ படங்கள் வந்து அர்த்தம் இல்லாமல் போச்சு அப்படின்னா நம்ம கேமரா வச்சுருக்கிறதுலையும் லைட்டை புரிஞ்சுக்கிறதுலையும் சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறதுலையும் எல்லாமே வேஸ்ட் ஆக்சுவலாக. அதனால் காம்போசிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு படத்தினுடைய ஒரு உயிர் நாடி நான் சொல்லுவேன். அதனுடைய சோல் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஓகே, அவ்வளோ மாதிரி வந்து ஒரு ஆன்மா மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம அவ்வளோ லேசாக இக்னோர் பண்ணிட முடியாது இல்லையா. அதனால் அந்த காம்போசிஷனை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஓகே, மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதையும் தாண்டி வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, உங்களுடைய படங்கள் வந்து நீங்கள் எந்த தேவைக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு பொருத்தமானதாக இருக்கிறதா, இல்லை அந்த தேவையை வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படிங்கிறது தான் முக்கியம் இல்லையா. ஸோ நீங்கள் ஃபோட்டோகிராஃபியை வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த படத்துக்கு ஒரு தேவை இருக்கும், இந்த படம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் கிளைண்ட்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி இருந்தால் தான் அந்த படம் வந்து அவருக்கு பிடிக்கும், அவர் அதுக்கு பே பண்ணுவார் அப்படின்னா. ஸோ அந்த படங்களுக்கு வந்து ஒரு தேவை இருக்குது. ஸோ ஆங்கிலத்தில் வந்து அது பர்பஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த பர்பஸ் ஆஃப் த ஃபோட்டோகிராஃபி, எதுக்காக வந்து கேமரா தூக்கிட்டு நீங்கள் அலைகிறீங்க, எதுக்காக ஷட்டர் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க, ஏன் இந்த படத்தை நான் எடுத்தேன், இந்த படம் வந்து எதுக்காவது யூஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும். ஸோ அந்த மாதிரி அந்த புரிதல் அப்படிங்கிறது நிறைய சமயத்தில் வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு மட்டுமே இல்லை, ஒரு லெவலில் இப்போ நடு லெவலில் இருக்கக்கூடிய சில ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கும் நான் ப்ரொஃபஷனல்ஸுக்கும் கூடவே இருக்குது ஆக்சுவலாக. இதோ ரேண்டமாக பார்க்குறது எல்லாத்தையும் நம்ம கிளிக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதை ஃபோட்டோன்னு சொன்னால் அதை யாரும் ஒத்துக்க முடியாது. ஸோ படங்களில் வந்து மேலே சொன்ன எல்லா விஷயங்களும் இருந்தாலும் அது ஒரு தேவைக்காக எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருந்துச்சுன்னா அது தேவையை வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபுட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபுட் கிளைண்ட்டுக்கு அந்த படத்தை பார்த்தோன்னா அவருடைய ரெஸ்டாரண்ட்டில் வியாபாரம் நடக்கணும். ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் வந்து அவரோட ஹோட்டலுடைய ஃபெசிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹோட்டலில் வந்து ரூம்ஸ் எல்லாமே புக் ஆகணும், அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறதுக்கு கிளைண்ட்ஸு கஸ்டமர்ஸ் வரணும். இதாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேலஞ்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகப்படியாக ஆகிடுது பார்த்திங்களா. அதாவது என்னுடைய விருப்பத்துக்கு நான் படம் எடுக்கிறேன் அப்படிங்கிறத தாண்டி என்னுடைய ஃபோட்டோகிராஃபி ப்ராசஸுக்கு வந்து ஏதோ ஒரு தேவை இருக்குது. நான் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இதில் நான் வந்து நிலைநிறுத்தணும், நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா அப்போ அந்த தேவையை நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா. ஸோ ஒரு படத்தினுடைய தேவையை புரிஞ்சுட்டு படம் எடுப்போம் நம்ம, அப்போ அந்த படங்கள் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம சப்ஜெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம், எக்யூப்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டோம், லைட்டை புரிஞ்சுக்கிட்டோம், காம்போசிஷனையும் புரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தினுடைய தேவையை கூட நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது சார்ந்த ஒரு அறிவு நமக்கு வேணும், அது சார்ந்த வந்து ஒரு கற்றல் நமக்கு வேணும். அது வந்து ஆங்கிலத்தில் வந்து லேர்னிங் சொல்லுவாங்க. இல்லாட்டி வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம தொடர்ந்தேரியாக கற்றுக்கொள்வதற்கு உரிய ஒரு முயற்சியோ அதற்குரிய ஒரு ஆர்வமும் நமக்கு தேவை. ஏன்னா ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது இன்றைக்கி நீங்கள் படிச்சுட்டு விட்டுறீங்க அப்படின்னா அதோடு விட்டுற முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜி மாறிட்டுருக்கு, கிளைண்ட்ஸோடைய தேவைகள் மாறிட்டுருக்கு, போட்டிகள் நிறையா இருக்குது உங்களுக்கு. இப்படி பல விஷயங்கள் வந்து இதில் மாறிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. அப்போ தொடர்ந்தேச்சியாக நம்ம வந்து இந்த ஃபோட்டோகிராஃபியை நம்ம படிக்கணும். குறிப்பாக பேசிக் ஃபோட்டோகிராஃபியை நம்ம படித்தே ஆகணும். பேசிக் ஃபோட்டோகிராஃபி நம்ம படிக்கலை அப்படின்னா கேமரா உங்களால் முழுமையாக பயன்படுத்த முடியாது. பேசிக் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் படிக்கலை அப்படின்னா லைட்டை உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. பேசிக் ஃபோட்டோகிராஃபி படிக்கலை அப்படின்னா ஒரு சப்ஜெக்டை பார்த்து அதை வந்து கதை சொல்கிற மாதிரி உங்களால் படம் எடுக்க முடியாது. பேசிக் ஃபோட்டோகிராஃபி படிக்கலை அப்படின்னா ஒரு படத்தினுடைய தேவையை அறிஞ்சு நம்மளால் படம் எடுக்க முடியாது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஏன் கேமரா கண்ட்ரோல்ஸு, கேமராவோட மெனுஸ் இதெல்லாம் பற்றி கூட நம்ம படித்தோம் அப்படின்னா தான் அதை சரியாக முழுமையாக பயன்படுத்த முடியும். ஸோ இதனுடைய கன்க்ளூஷனாக என்ன சொல்ல வரேங்கிற இந்த வீடியோவில் வந்து ஃபோட்டோகிராஃபியை வந்து நம்ம வந்து முறைப்படி படித்தோமானால்
அதில் வந்து நம்ம எளிதாகவும் விரைவாகவும் இதை வந்து ஃபோட்டோகிராஃபியை வந்து நம்ம அப்ளை பண்ணி அது வந்து நமக்கு பயனுள்ள ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ ஃபோட்டோகிராஃபியை படிக்கும்போது நம்ம யார்கிட்ட படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோட்டோகிராஃபியுடைய கற்றல் அப்படிங்கிறது யார் உங்களுக்கு குருவாக இருக்கார், யார் உங்களுக்கு வந்து அந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்குறாரு அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தால், ஒரு அனுபவம் உள்ள ஒரு மென்டாராக இருந்தால், குறிப்பாக ஒரு ஃபுல் டைம் மென்டாராக இருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து அது குறித்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், அது குறித்த ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். கிட்டத்தட்ட என்ன மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள், நான் ஒரு ஃபுல் டைம் மென்டார். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கணும், அவங்க சொல்லிக் கொடுத்து பெருசாகணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டு, அதுக்குரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்குரிய உழைப்பு, அதுக்குரிய டெடிகேஷன் அப்படிங்கிறது எங்கிட்ட இருக்குது. அந்த மாதிரியான ஒரு மென்டார்ட்டை நீங்கள் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அண்ட் ஃபோட்டோகிராஃபியை வந்து முழு நேர தொழிலாக எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இளைஞர்கள் நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ஃபோட்டோகிராஃபியை வந்து முறைப்படி அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் அது இல்லை ஒரு 1 வருஷமாவது படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த படிப்பு அப்படிங்கிறது பல வகையில் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய க்ரோத், அவங்களுடைய வாய்ஸ்லேருந்து நான் பல முறை நான் கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக எல்லா விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை முறைப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட முக்கியமான ஒரு கான்செப்ட்டு. நீங்கள் ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் எங்கிட்ட நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். வீக்கெண்ட் கோர்சஸ், ஃபுல் டைம் கோர்சஸ், ஆன்லைன் கோர்சஸ், ஒர்க் ஷாப்ஸ், கேமரா சார்ந்த விஷயங்கள், லென்ஸ் சார்ந்த விஷயங்கள் தாண்டி பார்த்திங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் சார்ந்த விஷயங்கள்லே லைட் ரூம், ஃபோட்டோஷாப், ஆல்பம் டிசைனிங் எப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான கமர்ஷியலான ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஆக்சுவலாக இதில் ஏதாவது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்கூடிய அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணுங்கள், கோர்ஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேளுங்க. இந்த வருஷத்தை வந்து பயனுள்ளதாக நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. உங்கள் எல்லாருக்கும் திரும்ப ஒரு முறை புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி நான் விடைபெறுகிறேன். விஷ் யூ ஆல் a very very happy new year. இந்த புத்தாண்டில் நான் வெளியிடக்கூடிய முதல் வீடியோவில் உங்கள் எல்லாருக்குமே நான் வாழ்த்து சொல்லிக்கிட்டேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும், ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தெரியும், இது குறித்த கமெண்ட்ஸ் நீங்கள் கூட எழுதுவீங்க அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களை வந்து தொடர்ந்து வரும். நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இன்னும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட திரும்ப உங்களை நான் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர்.